நான் நாணத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது தட்டி எழுத்தி போட்டு போயின்னு இருப்பேன். யார் என்று தெரியாது. ஏரி வேலை சென்று சீமாடு கூட வந்துட்டு என்ன தேடிக்கொண்டு வருகிறாயா? ஏய் மாதவா, உன் மனைவியை நான் பார்த்ததே இல்லையப்பா. உங்கள் ஊருக்கு வரும்போது ரம்யா ஒரு நாள் உன் தாய் மட்டும் கிரகத்தில் இருந்தார்கள். நாட்டுல நல்லவளா ஜாவரான் இவன் இருக்கிறானே அண்டவா. அதற்குதான் நீ ரவுடி. உன் மனைவி நான் பார்த்ததே இல்லையா? கேட்பேனா? இதே மாதிரி ஊருக்கு சுத்துறீங்க. எப்படி திருமணம் கட்டிக்கிறா? எப்படி திருமணம் செய்து கொண்டாய்? இதெல்லாம் கட்ட சொல்றானே இல்லையப்பா, அப்படி சொல்லணும்னு சொல்லிக்கிறேன். இவன் நல்லவன் கிடையாது. ஏன்? ஆமா, உன்னை பார்த்தா? ஆமா, உன்னை நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னேனா? போன பிரிவுல அவன் கேள்வியா போறான். உன்னை போய் எப்படா நான் நல்லவன் சொல்ல போறேன்? அவராட பூசினோட இது பயிர் வச்சு போயிடாடி. உன்னை போய் நல்லவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? போன பிறகு கேஜியா போறா உப்பு மூட சொல்லா அவன் உடம்புல உப்பு கறிக்கும். ஆமா, நானா கலந்து வைத்தேன். நீ தான் சொன்ன. இப்ப ராத்திரி உன் மனைவிடத்துல உன்னை பற்றி சொல்லிவிட்டேன். சரி, சோதித்து பார் நல்லவனா கட்டவனா என்று. அவன் உடம்புல உப்பு கறிக்கும், நீ நக்கி பாரு. தூக்கத்திலே கூட அவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் கூத்தாடி அங்க கூட்டு ரோட்ல வந்து இறங்கி இருந்தேன். என்ன பார்த்து நான் சொன்னேன். நான் தான் உன்னை பார்த்ததே இல்லை. அதோட நீ மங்களம் தான். என்ன சொன்னேன்? வீட்டுல மொண்டாட்டி ஆயம்மா. அதுலயே உன் மனைவி பேர் ஆயம்மா. ஆமா, அதான்ப்பா எனக்கு இப்படியே தெரிஞ்சது. இப்பதான் தெரியும் உனக்கு. அந்த ஆயன்று எழுத்து வந்தது. ஆமா, அப்புறம் நான் எழுத்து வேற சொல்லிட்டியே நீ. ஆயம்மா அவளாண்டு போய் என்ன சொன்னேன்? ஆனா பாகலடி அவன் நல்லவனே கிடையாது. என்னன்னு சொல்ற நீ? உன் மனைவி பத்தி? ஆமா, ஆயம்மா நல்லவ கிடையாது. அவ போன பிறகு நாயா போறா. பெண்களை அப்படி எல்லாம் சொல்லப்படாது. நீ சொன்னியா? அவன் நாயா போறா. அவ திருத்தர நாக தம்பு ஓடிக்கொண்டிருந்தாள். ஆமா, இப்ப கூட சந்தேகம் வந்தா நீ சோதனை பண்ணி பாரு. ராத்திரில தூக்கத்துல நக்கி நக்கி பாப்பா. சரி விடு, நீ சொன்ன எங்க சொன்ன. நான் சொல்லி விட்டு போய் விட்டு ஒரு நாள் கூத்து கூட வரல, லீவ் போட்டேன். ஆமா, அஜித் மாரி. ஆமா, 12 மணி இருக்கும், தூக்கம் கழிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி என்ன சோதனை பண்றது? அவ எழுந்துறா. சாமியார் சொன்னாரு நம் கணவனை பற்றி சோதித்து பார்க்கலாம். நானே எழுந்துறேன், என் பொண்டாட்டி எழுந்துறா. இவன் நாயாக பிறந்ததால் இவரை அடித்து துரத்து விட வேண்டும். எனக்கு கலப்பிச்சு சந்தாகையா. ஏண்டா பெரியவெல்லாம் வாயில நல்லதே பேச மாட்டீங்களா? சந்தேகம் வந்துச்சு. நானும் பார்த்த மாதிரியா மனைவி செய்தா கொண்டாட்டி எழுந்து வரா. இவன் போன கைதியா பிறந்தானா அப்படின்னு சோதிக்கிட்டு இருக்கிறதா? நாக்கு தொம்பண்ணா கிட்ட வந்தா பாரு. நான் நினைச்சேன் இவன் போன பிறகு நாயதான் போன. சாமியார் சொன்னது சரியாகத்தான் செய்கிறாள். எட்டு ஒரே ஒரு வருஷம் வச்சுக்க. ஆமா, ஐயோ அவன் சாமியார் சொன்னது சரிதான். சரியான சண்டை. தாய் வீட்டுக்கு துறந்து விட்டாய். 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஒரு 6 மாசம் ஆச்சு. அண்ணன் செய்வதற்கு கூட ஆள் இல்லாமல் அடித்து கொடுத்து விட்டாய பெண்ணை 6 மாசமா எப்படிடா குடும்பம் நடத்துறே?
ஆள்தான் உனக்கு. அது நானே இல்லையா? யோ, நீதாயா? அது வேறு நபர். ஆமா, நீ கிடையாதா? புரியுதா? எந்த பசங்க பாடுறா? வந்தவர் யாருன்னு தெரியுதா? சங்கரண்ணா போய் வா. நான் யாருன்னு விளக்க சொல்லு. நான் யாருன்னு விளக்க சொல்லு சாமி. நாரதர் நலபெற உலகில் கலகவே புரிந்துடும். நாரதர்